அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கல்லூரியுடைய விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வையை பற்றி உங்களிடம் பேசுவதற்காக வந்துள்ளேன். இந்த கல்லூரியை பொறுத்தமட்டில் 4 விஷன். விஷன் 1 பற்றி எங்கள் முதல்வர் உங்களிடம் பேசினார். எதற்காக நீங்கள் இங்கே சேர்ந்துள்ளீர்கள், அதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்வோம், நீங்கள் படிப்பதற்கு, இன்ஜினியர்களாக ஆவதற்கு, அது பேசிக். ஆனால் எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ்ட் பை 2 groups of advisors. One is an academic council which is headed by our advisor. மற்றொன்று இண்டஸ்ட்ரி உடைய மேலாண்மை இயக்குனர்கள், அவர்களுடைய விஷன். இந்த 2 விஷயம் கலந்து தான் நாங்கள் இங்கே கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசியவங்க HCL டெக்னாலஜியில் பேசினவங்க சொன்னார், ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும்னு. இங்கே எதுவுமே ஈஸி கிடையாது. ஃப்ரம் day 1 to the next 4 years இது ஒரு தவம். அதற்கு நீங்களாம் ரெடியாக வரணும். இது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்திருக்கிற பசங்க, வந்திருக்க பெண்கள் எல்லாருமே படிக்கிறதுக்காக மட்டுமே வந்திருக்கீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸுடைய கனவு ஒரு புறம், ஒரு ஜெனரேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர், அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிராஜுவேட்ஸாக இல்லாமல் முதலாக ஒரு மாணவர் இல்லை மாணவியர் ஒரு கல்லூரிக்கு அடியெடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பாடத்திட்டத்தை வகுத்த முன்னோர்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வகுத்திருக்காங்க. எப்படி என்றால், நீங்கள் 12ஆம் கிளாஸில் படித்த மேத்ஸ், ஃபிசிக்ஸ் போன்ற பாடங்களையே மெதுவாக ஒரு தாய் எப்படி மருந்து ஊட்டும்போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தேனோடு கலந்து ஊட்டுறது போல் அந்த மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸோடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த 12th ஸ்டாண்டர்டோடைய போர்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். நிறைய மாணவர்கள் இது விளையாட்டாக, ஒரு HR சீஃப் ஆஃப் HCL சொன்னது போல் ஃபர்ஸ்ட் இயர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரம் டுடே டு த நெக்ஸ்ட் 1200th day, 300 days per year. You have another 65 days relaxed இருக்கலாம். பட் அந்த 300 into 4 நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வரணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு வாங்க. அதுதான் எங்களுடைய விஷன் நம்பர் 1. அந்த மெயின் விஷனுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இருக்காது. டைம் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். மற்ற எந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டான ஃபேஸ்க்கு இங்கே வரோம் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க, திஸ் இஸ் நாட் த காலேஜ். ஃபேஸ் 1ல் இவங்க பாடத்திட்டத்திலே நிறைய ட்ரைனிங். இப்போ நாங்கள் கையெழுத்து போட்ட MOUs ஒரு ட்ரைனிங்லேயே, ஸோ பாடத்திட்டத்தோடு கலந்து வந்துடும் உங்களுக்கு ட்ரைனிங். ஒவ்வொரு கிளாஸ்லையும் உங்களுக்கு சீக்கிரமாக புரியறதுக்காக உங்களுக்கு OHP, ஸ்மார்ட் கிளாஸ், அவர் திரும்ப நான் பிரின்சிபல் சொன்னதெல்லாம் திரும்ப சொல்ல விரும்பலை. எவ்ரிதிங் இஸ் ஹியர். எல்லாமே எக்ஸஸாக இருக்குது. வெதர் இட் இஸ் ஜேர்னல்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எவ்ரிதிங் இஸ் மோர். அதை எடுத்துக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்ப ஸ்மார்ட். இதே வயது பிள்ளைகள் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அவங்ககிட்ட நிறைய போய் கண்டினியூஸ் லெக்சர்ஸ் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர் கொடுக்கறது, இதெல்லாம் நோபடி ஹியர்ஸ். எனக்கு தெரியும் போமா, எனக்கு தெரியும் போப்பான்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் உணர்த்துங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் பேரண்ட்ஸ், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த என்டையர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மற்ற ட்ரைனிங் பீப்புள், இவங்க அத்தனையுமே டைம் டெஸ்டடாக ட்ரைனிங் எல்லாத்தையும் பழகி அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறது. இதுக்கு முன்னால் பேச நிறைய பேர் ஜாப் கிரியேஷன், கெட்டிங் எ ஜாப் 4th இயர். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நிறைய பேர் கையே தூக்கல. ஜாப் கிரியேஷன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையோடைய குறிக்கோளாக இல்லாதது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் அப்படிங்கன்னா அவர் திரும்ப HCL கிட்ட இருந்தால் எடுத்துக்கணும். பேசிக்காக இங்கிலீஷ் கொஞ்சமாக தெரியணும்னு. நோ, நாட் நெசசரி. ஒரு ஜெர்மனோ ஒரு ஜாப்பனீஸோ இன்ஜினியரிங்கில் வெரி 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 ஸ்கில்ஃபுல். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியவே தெரியாது. ஆனால் World War I இப்போ வரைக்கும் இன்ஜினியரிங்கில் கிரேட் லெவல்ஸை ரீச் பண்ணியிருக்கிறது அந்த 2 கண்ட்ரி தான். ஸோ உங்களுடைய இன்ஜினியரிங் ஸ்கில் அதை வளர்த்துக்கோங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். 4 வருஷம் கழித்து ஒரு 30,000 rupees ஜாபுக்கு போனோம், ஒரு IT கம்பெனிக்கு போனோம், ஒர்க்குக்கு போனோங்கிறது ஒரு ஆங்கிள். எங்களுடைய விஷன், அந்த பேசிக் விஷனில் அது வந்துடும். ஸோ தட் நீங்கள் க்ளீனாக அச்சீவ் பண்ணிடலாம். தி செகண்ட் விஷன் எங்களுடைய காலேஜில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் கருதுறது வந்து ரிசர்ச், ஆராய்ச்சி துறை. அதற்கு முதல் படியாக நாங்கள் வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி துறையை வந்து மிக மிக முக்கியமாக வைத்துள்ளோம். ஒவ்வொரு மாணவர் மாணவியரும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆராய்ச்சியில் கண்டிப்பாக பங்கு பெறுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். ஏன்னா ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் 20 மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனோட டைப் பண்ணி இப்போ எங்களுடைய 11 பிள்ளைகள் அங்கே போய் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. தட் இஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ், 2nd இயர் 3rd இயர் படிக்கிற பசங்க MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ஸ்குள்ளே அடியெடுத்து வைப்பதே பெரிய பாக்கியமாக PhD படித்தவங்க கருதுவாங்க. ஆனால் அவர் எங்களுடைய விஷனை அக்செப்ட் பண்ணிட்டு முதலாக கையெழுத்து போட்டது MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அது பெங்களூர்லேயும் பாம்பேலையும் இருக்குது. அவங்களும் எங்களோட டைப் போட்டு ரிசர்ச்சில் கலந்துக்கணும். நாங்கள் ஏன் ரிசர்ச்சில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். இங்கே நிறைய ஜாப்ஸ் ஆஃப்டர் இன்ஜினியரிங் முடித்த பிறகு ரிசர்ச்சில் இருக்குது. ஓப்பனிங்ஸ் ஆர் பிளென்டி. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஆக்சுவல் இன்ஜினியர் ஆகிட்டா டிஃபென்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேலைக்கு சேரலாம். IT கம்பெனி மட்டும் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் டோரோடு இங்கே வராதிங்க. ஸோ தட் இஸ் மை செகண்ட் விஷன். ஒவ்வொரு குழந்தையும் ரிசர்ச்சில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்வீங்க. அது வந்து ஒரு கம்பல்சரி. இது தி தேர்ட் விஷன் என்பது BE படித்து முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அதே பக்குவத்தோடு வராங்க. ஏன்னா 500 காலேஜ்லையும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. 4th இயர் 3rd இயர் கேம்பஸ், 4th இயர் இன்டர்வியூ, 22 வயசில் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும். இதுதான் வாழ்க்கை. பட் இன்ஜினியரிங் அது கிடையாது. அதற்கு மேலே நிறைய படிப்பு இருக்கு. MS, MBAs, MEs. அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் பிரின்ஸ்டன் ரிவ்யூ அப்படிங்கிற கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னா அமெரிக்காவில் இருக்கிற 500 மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்க்கு டைப் ஓட இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த இன்ஜினியரிங் படிக்கிற அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் ME-ஓ MSஓ MBAஓ ஜாயின் பண்ணலாம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய GRE ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கணும், GMAT ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கணும், TOEFL எப்படி இருக்கணும். அங்கே போய் படித்தா உங்களுக்கு பேசிக்காக அங்கே நீங்கள் கிராஜுவேஷன் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு அங்கே போய் நீங்கள் MS படிச்சிங்கன்னாவே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. இது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் ஒர்க் பண்ண பெர்மிட் கொடுப்பாங்க. அங்கே மினிமம் வேஜஸே $12 per hour. அங்கே அத்தனையுமே வந்து அங்கே இருக்கிற கிளாஸஸ் ME-ல வந்து பார்ட் டைமில் தான் இருக்கும். தட் இஸ் ஒரு மார்னிங் 8 to 11 இருக்கும், தென் அகெயின் 4 to 7 இருக்கும். ஸோ அந்த மிடில் டைமில் எல்லா இந்தியர்களும் எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து அங்கே வந்து படிக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு செய்வாங்க. $12 per hour. 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா $60. தட் இஸ் 3,000 rupees per day அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஈவன் இஃப் யூ ஒர்க் ஃபார் 20 days, இங்கே நீங்கள் வந்து வேலை செய்கிற IT கம்பெனிஸ் ஆர் எனி கம்பெனிஸ் 25,000-30,000 rupees இல்லாமல் அங்கே 50,000-60,000 rupees நீங்கள் படித்து கொண்டே
ஏர்ன் பண்ணலாம், உங்கள் படிப்பையும் அது பார்த்துக்கும், எய்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு உணர்த்துவோம். ஸோ மேல் படிப்புக்கும் மேல் நாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த கல்லூரியில். ஃபோர்த், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷன் நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த 300 days ஆஃப் ஒர்க்கிங் டேஸை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது படிப்பதற்கு மட்டும் இல்லை. எவ்ரி சம்மர் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20க்கு மேற்பட்ட கம்பெனிஸ், நமக்கு முன்னாடி பேசிய சாரி சார், ராணே, பாஷ் போன்ற கம்பெனியில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். தேவைப்படுது, இதெல்லாம் தெரியலன்னா அந்த 240 ஹவர்ஸில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அவரே அவர் கம்பெனியில் அந்த பிள்ளையை வந்து, அந்த பிள்ளைக்கு விருப்பப்பட்டால் அந்த கம்பெனிலேயே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. மோர் தென் தேட் 4 years முடிஞ்ச உடனே அந்த ஒரு கிராஜுவேஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கில்லோட வெளியே செல்றதுக்கான வாய்ப்பு. இதனால தான் எங்களுடைய விஷன். மாணவர்களோடு நாங்கள் வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்க போகிறோம். அதனால் மாணவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் அஸ் பேரண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எவ்வளவு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்கள் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு டச்சில் இருக்கிறதுக்காக நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட மத்தியானம் 12லேருந்து 1 மணி வரை எங்கள் பிரின்சிபல் ஆல் த டைம் அவைலபிள் ஃபார் டாக்கிங் டு பேரண்ட்ஸ். அதனால் அந்த டைமில் நீங்கள் அவரோட பேசி உங்கள் குழந்தைகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். 4 வருடங்கள் கழித்து இதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் கிராஜுவேஷனுக்கு உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என்ற நிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.